அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மெயினாக ஃபஸ்ட்டுக்கு இந்த வீடியோ யாருக்குன்னு சரி முதல்ல சொல்லிக்கொள்ளியன். முதல்ல வந்து இப்போ மெயினாக 25 அதே மாதிரி 26ல் ஏ லெவல் எடுக்க போகிற மாணவர்களுக்காக வேண்டி, முக்கியமாக அதாவது ஏ லெவலில் கெமிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டி. இப்போ வீடியோவில் இந்த மெயினாக நான் சொல்ல போகிறேன்னு சொன்னால், கெமிஸ்ட்ரி படித்து தர போகிறல. இப்போ ஏ லெவல் கெமிஸ்ட்ரி பேப்பரில் இப்போ ப்ரெசண்ட்டாக இப்போ கிட்டத்தில் என்னென்ன சேஞ்சஸ் பேப்பரில் மெயினாக அவங்களுக்கே விளங்கிச்சும். இப்போ நியூ சிலபஸுக்கு முந்தி விட கொஞ்சம் நியூ சிலபஸ் போகிறது ஒரு வருஷம் கொஞ்சம் பேப்பர் மாறி மாறி தான் போகிறேன். ஆனால் அந்த சேஞ்சஸுக்குரிய காரணம் எப்படியான்னு அதுக்கு எங்களால் எந்தையும் செய்ய இயலும். அதால் அதுக்குரியதாக நான் உங்களுக்கு என்ன சின்ன ஹெல்ப் பண்ணி செய்யறது கண்டிச்சு அதை பற்றின ஒரு வீடியோவாக தான் இது அமையும். இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த தினேட்டாக வந்து இப்போ நியூ சிலபஸ் வர முந்தி ஏ லெவல் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு தெரியும். ஆளுக்கு தெரிஞ்சாக சொல்லிச்சும் முந்தின பழைய ஆளுக்கு சொல்லிச்சும் அந்த கெமிஸ்ட்ரி பேப்பரை பேட்டர்ன் எப்படி இதுன்னு சொல்லி மெயினாக மிச்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அன்னைய ரிசோர்ஸ் புக் அப்படி ஒன்று மீச்சல்ல டீச்சர்ஸ் கைட் தான் மெயினாக இருந்தேன். அதோட தான் அப்படியே மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் கைடோட பார்த்துக்கொண்டு மெயினாக சார் மாதிரி கிளாஸில் வர நோட்ஸ் அப்படி தான் அதோட எக்ஸ்ட்ராவாக அந்த பாஸே புக் தான் மெயினாக செஞ்சுக்கிட்டு போகிறேன். சரியா? ஆனால் உங்களுக்கு விளங்கிச்சு இப்போ நியூ சிலபஸே பிறகு எப்படி அந்த பேப்பர் பேட்டர்ன் ஒரு வருஷம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்குன்னு போகிறேன். உனக்கே பார்க்கறது விளங்கிச்சு. முக்கியமாக சொல்ல போகணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட அந்த இப்போ ரிசோர்ஸ் புக் வந்துட்டு கொஞ்சம் கூட ரிசோர்ஸ் புக்கே டார்கெட் பண்ணிக்கணும் மாதிரி தான் நாங்கள் கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் மாற்றிக்கணும் போகிறோம். பாஸ் பேப்பரோடே இல்லாமல் கொஞ்சம் புதிய பேட்டர்னுக்கு ரிசோர்ஸ் புக் டீச்சிய மாதிரிக்கு அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் அந்த ரிசோர்ஸ் புக் நாலேஜோட கொஞ்சம் புதிய ஐடியா யோசிச்சு நாங்கள் செய்ய வேண்டிய மாதிரி ஒரு லெவலுக்கு கொஞ்சம் பேப்பர் பேட்டர்னு மாற்றிக்கணும் போகிறேன். போனதுக்கே பார்க்கறது விளங்கிச்சு. இப்போ கிட்டத்தட்ட என்னென்னால் இப்போ கடைசியாக வந்த பேப்பர் 24 பேப்பரில் வந்து உங்களுக்கு விளங்கிச்சு. ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இவ்வளோ காலம் வந்து அந்த பாஸ் பேட்டர்னுக்கே இல்லை. சரியா? அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் மாற்றி போனது பார்த்து விளங்கிச்சோம். சரியா? ஆனால் இப்போ வந்து நிறைய இன்னும் மிச்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மிச்சம் இப்போ அது இப்போ இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் பேப்பர் பேட்டர்ன் இன்னும் எந்த நடந்து கொண்டு போகிற பேப்பருக்கு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், தொடர்ந்து அதே மாதிரி பழைய பாஸ் பேப்பரே செஞ்சுக்கொண்டு போகிறோம், பழைய மெத்தடுக்கு இன்னும் படிச்சுக்கொண்டு போகிறோம், எந்த ஒரு விழிப்புணர்வு ஒன்று இல்லாமல் மாணவர்களோட மத்தியில் அப்படியே சும்மா என்ன தானு சொல்லி சும்மா படிச்சுக்கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃப்ளோ தான் இப்போ வைத்து கொண்டுச்சு. எல்லா ரேஞ்சுக்கு செல்லல, மிச்சம் பேர் கூடுதலானாலும் அப்படி தான் போகிறேன். ஸோ அதை சுட்டி இப்போ ஆனால் வந்து நான் பார்த்த மட்டுக்கு மிச்சமே தமிழ் மீடியம் தான் கூட அந்த மாதிரி ஒரு இன்னும் வந்து சரியாக பேப்பரை பற்றி விளங்குறதுக்குள்ளாமல் இப்போ ப்ரெசென்ட்டாக வர பேப்பரை பற்றி விளங்குறதுக்குள்ளாமல் இன்னும் பழைய மாதிரி மாதிரி மெயினாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனால் சிங்கள மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படி பார்க்கல மெயினாக சிங்கள மீடியம் எல்லாம் நல்லா அவங்க சார் மாதிரி நல்லா கைட் பண்ணிக்கொண்டு கூடுவாக கொண்டு போகிறேன். சரியா? இப்போ நான் இப்போ போன வருஷத்துக்கு இப்போ மெயினாக நிச்சயம் சிங்கள மீடியம் சேர் பண்ணுற பேப்பர்ஸ் பார்த்தேன். அதில் அவனோட முதல் பேப்பர்ஸ் அப்படி எல்லாம் வந்து நிறைய இந்த பெண் உங்களுக்கு பார்த்தா விளங்கிச்சும். இப்போ 24 பேப்பர் கடைசியாக வந்து அதில் வந்து ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் கேள்வி பேட்டர்ன் உங்களுக்கு பார்த்து விளங்கிச்சோம். அப்படியே கேள்வி இதுக்கு வந்து பாஸ் பேப்பரில் வந்தே இல்லை, இதை பார்த்தா விளங்கும். சரியா? ஆனால் இப்போ அவங்க இப்போ கடைசியாக இப்போ 24க்கு நடந்த சிங்கள மீடியம் மிச்சம் சார் மாட்ட முதல் பேப்பர்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் புதிய கேள்வி அவங்க மிச்சம் இன்னுமே அந்த பாஸ் பேப்பர் அதோட மிச்சம் இதுக்குன்னு போகிறல. முதல் பேப்பர்னு சொன்னால் இப்போ தமிழ் மீடியத்தில் மிச்சம் எந்திங்கஸ் நினைக்கிச்சுன்னா வந்து மிச்சம் இடத்துல அந்த ஒரு மிச்சம் FWC பேப்பர் அந்த மற்ற ரோல் பேப்பர்ஸு மற்ற ஒரு ஜெய்ஸும் அந்த கொஞ்சம் ஹார்டான முதல் பேப்பர்ஸு கொஞ்சம் ரிசோர்ஸ் புக்கில் வெளியால் வர்றது எக்ஸ்ட்ரா கூட நல்லா இதாகி போகிறது அதுகளில் தான் கொஞ்சம் மிச்சமே தமிழ் மீடியஸில் கொஞ்சம் கூட அப்படி தான் செஞ்சு கொண்டு நிச்சு இல்லாமல் எது தேவையோ அதை விட்டுட்டு தான் நிச்சு மிச்சமே பொதுவாக மிச்சம் பேர் எல்லா ரேஞ்சில் இல்லை. மெயினாக அந்த கொஞ்சம் எது அப்படின்னு ரிசோர்ஸ் புக்கோட கொஞ்சம் வார மாதிரி அப்படி கொஞ்சம் அந்த பேட்டர்ன் இன்னும் தமிழ் மீடியத்துக்குள்ளே வரல. ரிசோர்ஸ் புக்கோட வார மாதிரி கொஞ்சம் அதுக்கேற்ப மாடல் பேப்பர்ஸ் இன்னும் அப்படி மாடல் பேப்பர்ஸ் வரவும் இல்லை மிச்சம் பெருசாக தமிழ் மீடியத்தில். அதுக்கேற்ற அப்படி அந்த ரிசோர்ஸ் புக் லீச்சத்துக்கேற்ப வரக்கூடிய மாடல் பேப்பர்ஸ் இன்னும் அப்படியே இன்னும் போதா தமிழ் மீடியத்துக்குள்ளே. சரியா? இப்போ சிங்கள மீடியத்துலன்னா மிச்சம் நிறைய அப்படி வந்துட்டு போன வருஷத்தும் அப்படி தான் நிறைய சிங்கள மீடியம் சேர் மாதம் எல்லாம் மாடல் பேப்பர்ஸ் கொஞ்சம் புதிய அந்த இப்போ 24ல் வந்து ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் கேள்வி மாதிரியே மாடல் பேப்பர்ஸில் வந்துருந்து. சரியா? இப்போ நான் இப்போ அதுக்கு ஐசுட்டியும் இதை பற்றின ஒரு கைடன்ஸாக நான் அப்படியே தொடர்ச்சியாக ஒரு கொண்டு போகிறதுக்காக இன்ஷால்லாம் அதோட ஒரு என்னாலான ஒரு சின்ன ஹெல்ப்பை செய்யறதுக்காக வேண்டியும் சின்ன ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று மாதிரி செய்ய முடியும் சொல்லி யோசிக்க. இப்போ நான் மெயினாக இப்போ இதுக்கு என்ன செய்ய போகணும்னு சொன்னால் வந்து என்னாலான ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு இப்போ இதுக்குரிய ஒரு வழிகாட்டல் ஒரு கைடன்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஒரு ஏ லெவலுக்குரிய ஒரு கைடன்ஸாகவும் மற்ற வந்து மெயினாக கெமிஸ்ட்ரிக்குன்னு சொல்லி
மிச்சம் இப்போ உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் பொதுவாக பாஸ் பேப்பர்ஸ் கிளாஸ்கள் நீங்கள் ஒரு இடத்துல நடக்குமே பாஸ் பேப்பர்ஸ் மற்ற ரோல் பேப்பர் அப்படி பெப்டபிலிசி அப்படி மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் மெயினாக செஞ்சு முடியே அதெல்லாம் மிச்சிடும் அப்படியே. நான் மெயினாக எப்படி செய்யலாம் வந்து மிச்சம் சிங்கள மீடியம் பேப்பர் சிங்கள மீடியம் மற்ற அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் அப்படி பேப்பர்ஸ் எடுத்து அதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி மெயினாக டெய்லி நான் எம்சிக்யூ ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படி டெய்லி எம்சிக்யூ போடுவிடும். டெலிகிராம் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணி அப்படி அது கூட தான் நடக்கும். மெயினாக இப்போ ஏனோ தானோண்டு எப்படி டீச்சர் நானும் ஒரு மெனக்கட்டு இது வந்து எனக்குன்னு சொல்லி அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்ற ஒரு மெயினாக தான் நோக்கம். சரியா? இப்போ அதுதான் ஏனோ தானோன்னு சொல்லி இல்லாமல் எப்படின்னு சொல்லி கேட்டேன் சிங்கள மீடியம் அப்படி இங்கிலீஷ் மீடியம் அப்படி பேப்பர்ஸில் வந்து மிச்சம் எம்சிக்யூ ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படி டெய்லி எம்சிக்யூ வரும். மிச்சம் மெயினாக எம்சிக்யூ தான். இப்போ எம்சிக்யூவில் அதுக்குரிய நல்லா சின்ன கேள்வி சொன்னால் வாய்ஸ் நோட்டில் எக்ஸ்ப்ளனேஷனை போடியே இல்லாட்டி சின்ன வீடியோ எடுத்து சரி நம்மளே போட்டுக்கொள்வேன். யூடியூப்லேயே வரும், பார்த்துக்கொள்ள உங்களுக்கு வேண்டிய மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியே அது பிறகு தொடர்ந்து நடந்துட்டு போகும் இன்ஷா அல்லாஹ். இப்போ எப்படின்னு கேட்டால் வந்து இப்போ ஒரு நான் இது வருஷம் ஒரு சிஸ்டமாக தான் செய்ய பார்க்க. சரியா? இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினு சொன்னால் எப்படின்னு கேட்டால் வந்து இப்போ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிய டெலிகிராம் ஐடி, இந்த டெலிகிராம் ஐடிக்கு வந்து டெலிகிராம் தான் மெயினாக நடக்குமா, டெலிகிராம் டெலிகிராம் தான் மெயினாக ஃபோக்கஸ் ஆகி நடக்கும். இந்த டெலிகிராம் ஐடிக்கு வந்து உங்களோட நேம், ஸ்கூல், பிளேஸ் அதுமாதிரி பேட்சை போட்டு நீங்கள் அனுப்பணும். அனுப்பி அதில் இந்த டீட்டெயில்ஸும் சரியாக பார்த்து தான் உங்களை சேனலில் ஆட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு வீக்கும் வந்து அந்த வீக் முடிய அதுக்குரிய அந்த வீக்கில் ஃபோட்டோ எல்லா எம்சிக்குரிய எலபரேஷனே நல்ல டீப்பான தேவையில்லை. நீ இப்போ எலபரேஷன் எழுதி வந்து வளமையாக உங்களுக்கு விளங்கிய மாதிரி தான் எழுதி பெரிய விஷயம் எழுதணும் இல்லை, உங்களுக்கு விளங்கிய மாதிரி உங்களுக்கு தேவையான மட்டும் தான் நீங்கள் எழுதிக்கொள்ளிய. ஆனால் அது அப்படியே ஒரு PDF பண்ணி ஒரு வீக்கு முடிய சப்மிட் பண்ணணும். அப்படி ஒழுங்காக சப்மிட் பண்ணாதாக்கல ரிமூவ் பண்ணி விடிய அவ்வளோதான். அப்படி தான் செய்யுது ஒரு சிஸ்டமாக நடக்கணும். இல்லாட்டி ஒழுங்கு கணக்கில்லா போகிற எனக்கும் ஒரு இதோட ஈச்சோன்மை சரி ஒன்று பிள்ளை ஒரு செய்தேன்னு சொல்லி எனக்கு ஒரு திருப்தியும் சரி ஈச்சோன்மை செய்யறதுக்காக வேண்டி. ஸோ அப்படி தான் நடக்க போகிறேன் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து இந்த டீட்டெயில்ஸை இந்த ஐடிக்கு அனுப்புவதனோட வந்து உங்களுக்கு அந்த டெலிகிராம் ப்ரைவேட் சேனல் கூட லிங்க் பெற்று முடியும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு அதுக்கு கூட தான் அந்த சேனல் கூட தான் அந்த மற்ற விஷயங்கள் நடந்து கொண்டு போகும். சரியா? மற்ற அப்டேட் உங்களுக்கு கிடைச்சி நிற்கும். அதோட தொடர்ச்சியான விஷயங்கள் வந்து சேனலில் அப்டேட் ஆகிக்கொண்டிச்சும். ஸோ கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.